Hi, my name is PK and welcome to இயற்கை மொழி. இந்த வீடியோல இந்த செப்டம்பர் மாசத்தோட முதல் அறுவடை தான் நம்ம பார்க்க அறுவடையை நம்ம இந்த கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கத்திரிக்காய்ன்றது இந்த பர்பிள் நீட்டமான கத்திரிக்காய். இது செடியிலேருந்து நடக்கிற ஒரு 3வது அறுவடை. அடுத்து பச்சை கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி. அடுத்து இந்த பர்பிள் கலருக்கு இந்த வரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதுனா இந்த கீரை அறுவடை. ஸோ மழை காலத்தில் கீரை வளர்க்க முடியுமா கேட்டால் ஒரு சில கீரை வகைகளை நம்ம ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தாராளமாக மழைக்காலம் ஃபுல்லாகவே நம்ம வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலக்கீரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு இதை வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடத்துல ஒரு கட்டு அளவுக்கு நான் இதில் கீரை எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. அடுத்து இந்த ஒரே ஒரு செடியில் இருக்க இந்த 3 தக்காளி மட்டும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஸோ மழை காலத்தில் தக்காளி வளர்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் நினச்சதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு தக்காளி விதை போட்டால் கூட அது முளைச்சி அது ப்ராப்பராக நாற்று மாற்றி வைக்கிற அளவுக்கு வளர்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அடுத்து முள்ளங்கி அறுவடை பண்ணிடலாம். என்னோட சேனலில் ரீசெண்டாக தான் இந்த முள்ளங்கி எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வளர்க்குறது, விதையிலேருந்து வளர்க்குறதுன்றதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணுங்கள். இது முள்ளங்கியில் இன்னொரு வகை இருக்குது. அடுத்து பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிடலாம். இந்த ஆடி பட்டத்துக்கு அடிப்படை காய்கறிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே வளரும். அந்த பச்சை மிளகாய்ன்றது ரொம்ப தாராளமாக ரொம்ப அழகாகவே வளரும் இந்த மழை காலத்தில். அடுத்து கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த கொத்தவரங்காய் எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ இருக்குது. நான் அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காராமணி அறுவடை பண்ணிடலாம். இந்த காராமணி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இதுதான் நான் இந்த காராமணி செடிகள்லேருந்து எடுக்கிற முதல் அறுவடை. ஸோ இதில் பெருசாக அறுவடை எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் தான் அந்த அறுவடை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து இந்த சிகப்பு தண்டை கீரை அறுவடை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீரை அறுவடை பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மொத்த தண்டையை கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த தண்டில் அந்த தடிமனாக இருக்கப்போ அந்த மழையை நல்லா தாங்கி வளரும். அதுக்கு இலைகள் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும், நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஹார்வெஸ்ட். கொத்தவரங்காய், கத்திரிக்காயில் ஒரு 3 வகை, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக தக்காளி, முள்ளங்கி, அப்புறமா 2 வகையான கீரை. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள். நம்ம தோட்டம் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தடில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நேச்சுரலாக நடக்கிற பாலினேஷனுக்கு இந்த மாதிரி பீஸ் அப்புறம் மற்ற பூச்சிகள்லாம் அட்ராக்ட் ஆகி வரும் நம்ம கார்டன். ஸோ கார்டனை ரொம்ப அழகாக ப்ராப்பராக ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை நீங்கள் ரொம்ப தாராளமாக பார்க்கலாம். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் a better environment. Thank you.